வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பத்தி விளக்கமா பார்க்க போறோம். இப்போ இன்றைய தலைமுறையினர் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவதிப்படுறாங்க. வயசானவங்களும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவதிப்படுறாங்க. இதன் மூலம் அவங்களுக்கு உடலில் நடுக்கம், சோர்வு, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகள் இருக்கக்கூடிய நரம்புகள் இழுப்புத்தன்மை போன்ற பிரச்சனை எல்லாம் உருவாகுது. பொதுவாக நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகம் தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். குறிப்பா இந்த ஒரு சில பழங்கள்லாம் எடுத்துக்கொள்ளும் போதே நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். அப்படின்னா என்னென்ன பழங்கள் எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன உணவுகள் எடுத்துக்கொள்ளணும்ன்றதை விளக்கமா பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ அந்த வகையில் பழங்கள்ல அத்திப்பழம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகளை நீங்கள் பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குதுங்க. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை நீங்கள் தினமும் ஒரு பழம் அல்லது 2 பழம் இப்போதான் பறிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பழத்தை ஃப்ரெஷ்ஷாக அப்படியேவும் சாப்பிடலாம். இல்லைனா உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம். உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை ஊற வைத்துமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தேன் அது மாதிரிலாம் நீங்கள் ஊற வைத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இது நரம்புகளை வந்து புத்துணர்ச்சி பெற வைக்கிறதோட நரம்புகளுக்கு ஒட்டுமொத்த பலத்தையும் அந்த ஸ்ட்ரென்த்தையுமே கொடுக்குதுங்க. நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளையுமே அத்திப்பழம் வந்து சரி பண்ணி உடல் நரம்புகளை நமக்கு வந்து வலுப்படுத்தும். பிரண்டை கீரையை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கு இருக்குங்க. பிரண்டை கீரையை உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது உடலுக்கு அது பலம் கொடுக்கறது மட்டுமல்லாம நம்மளுடைய நர்வ் சிஸ்டம், நம்மளுடைய நரம்புகளையுமே அது வந்து வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாம பிரண்டை கீரையை வாரத்தில் 2 முறை நம்ம சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராம நம்ம முன்னாடியே தடுத்துக் கொள்ளலாம். ஸோ நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்துவதை விடவும் வராம முன்னாடியே தடுக்கிறது தான் ஒரு ஆரோக்கியம். ஸோ வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்ற அந்த பழமொழிக்கு ஏற்ப நரம்பு சார்ந்த பிரச்சனைகளையும் வராமல் தடுக்கிறதுக்கு நீங்க இப்ப இருந்தே வாரத்தில் 2 தடவை பிரண்டைக்கீரையை உணவுகளில் சமைத்து எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க பிரண்டைக்கீரையை உணவுகளை சமைத்து எடுத்துக்கிட்டா நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளலாம், வராமல் தடுத்துக் கொள்ளலாம், நலமாக இருக்கலாம். பழங்கள்ல இன்னும் மாதுளம் பழத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா நரம்புகள் உங்களுக்கு வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா மாதுளம் பழம் சாப்பிடும்போது அது நம்மளுடைய உடல் சூட்டை தனித்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணி உடலை பலப்படுத்துது. மாதுளம் பழம் நரம்புகளையுமே நமக்கு வந்து வலுப்படுத்தும். நர்வ் சிஸ்டம் ஒட்டுமொத்தமே ஸ்ட்ராங் பண்ணி எந்த நரம்பு தளர்ச்சியும் ஏற்படாமல் நமக்கு பாதுகாக்கும். இதுக்கு நம்ம மாதுளம் பழத்தை முழுமையா அதனுடைய சுவை உணர்வதற்கு அப்படியே அதோடைய விதைகளை அப்படியே சாப்பிடணும். ஒருவேளை நீங்க ஜூஸாக எடுத்துக்கிறீங்கன்னா சர்க்கரை சேர்க்காம முழுவதுமாக அதோட இனிப்பை வந்து நீங்க எடுத்துக்கொள்ளும் போது நுகரும் பொழுது அதுதான் உங்களுக்கு வந்து நன்மைகளை வந்து கொடுக்கணும் தெரிஞ்சுக்கோங்க. நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க நெல்லிக்காயை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த நெல்லிக்காய் வந்து அதிகாலையில் எழுந்ததுக்கு அப்புறம் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறது, இல்லைன்னா ஊட்டச்சத்து குறைபாடாக நம்ம இருக்கணும் உணர்ந்தா ஒரு டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறது எல்லாமே நமக்கு ஆரோக்கியம் தான். இப்போ நெல்லிக்காயை பத்தி தெரியாதவங்க வந்து இருக்க மாட்டாங்க. நெல்லிக்காய் சாப்பிடும் போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலம் வந்து நெல்லிக்காய் நமக்கு கொடுக்குதுன்றது அனைவருக்குமே தெரியும். இப்போ நீங்க நெல்லிக்காய் சாப்பிடும் போது உங்களுடைய நர்வ் சிஸ்டம், அந்த ஒட்டுமொத்த நரம்பு மண்டலமே வலு பெற ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு வந்து அந்த இம்யூன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகப்படுத்தப்படும் போது ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலமே வலு பெறும். ஸோ அந்த இம்யூன் சிஸ்டமே ஸ்ட்ராங் ஆகிறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை தொற்று இந்த மாதிரி பரவல் எதுவும் இல்லாமல் நம்ம தடுக்கலாம். அதே போல நீங்க எலுமிச்சை ஜூஸ், அதே போல நீங்க வந்து நெல்லிக்காய் பழமும் நெல்லிக்காய் ஜூஸாக எடுத்துக்கொண்டாலுமே நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான பிரச்சனைகளை வராமல் தடுத்து கொள்ளலாம். வெற்றிலையை நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம், அதாவது உணவுகள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெற்றிலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய நரம்புகளை வந்து நீங்க பலம் பெற வைத்துக் கொள்ள முடியும். வெற்றிலையை வந்து நம்ம மென்று சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வந்து வராமல் தடுக்கப்படும். இதை நம்ம சாப்பிடும் போது நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகள் எல்லாமே வெற்றிலை சாப்பிடும் போது தடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த வெற்றிலைக்கு உண்டுன்றதால ஸோ உணவுகளை நீங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெற்றிலையை சாப்பிட்டீங்கன்னா உணவுகளும் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேற்றப்படும். நரம்புகளும் உங்களுக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். ஸோ இதன் காரணமாக தான் நம்முடைய முதியோர்கள் எல்லாம் நீண்ட காலம் ஆயுட்களோடு வாழ்ந்தாங்க. அதுக்கு காரணம் வெற்றிலையா உங்களுடைய உணவுகளை சேர்த்ததும் ஒரு வகையில் இருக்கு. இப்போ கண் நரம்புகள் பலம் பெறணும் அப்படின்னா முருங்கைக்கீரையை நீங்க உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குதுங்க. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை நம்ம குறிப்பிடலாம். வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரையை நீங்க சமைத்து சாப்பிடும் போது அது நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்குது. குறிப்பா முருங்கைக்கீரை வந்து கண் நரம்புகளை
பாதிக்கக்கூடிய செல்களை போயிட்டு அழிச்சிரும். இப்போ முருங்கைக்கீரை சாப்பிடும்போது கண் நரம்புகளும் பலம் பெறும், உடல் நரம்புகளும் பலம் பெறும். கண் நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். கண் நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் நமக்கு போதுமான அளவுக்கு கிடைக்கிறதால கண் பார்வை நமக்கு கூர்மைப்படுத்தப்படும். இப்போ பேரிச்சம்பழங்கள் பாத்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். பேரிச்சம்பழத்தை நீங்க ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டாலும் சரி, அல்லது நீங்க பாலில் சூடான பாலில் பேரிச்சம்பழத்தை அரைத்து எடுத்துக்கொள்ளும் போதுமே உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பேரிச்சம்பழங்களை நீங்க சூடான பாலில் அரைத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நரம்புகள், எலும்புகள், தசைகள் இது மூணுமே உங்களுக்கு வலுப்பெறும். நரம்பு தளர்ச்சி போல எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு உருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இருக்காதுங்க. ஸோ உங்களுக்கு அந்த தசை பிடிப்பு ஏற்படுவது அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் எதுவுமே இல்லாம பலகீனமான உங்களுடைய உடல் கூட பலம் பெற ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நோய்வாய்ப்பட்டு நீங்க ரொம்பவே உடல் எடை மெலிது காணப்படுறீங்க, பலகீனமாக இருக்கீங்க, உங்களுடைய உடல் எடையை நீங்க பலப்படுத்திக் கொள்ளணும், நரம்புகள், தசைகள், எலும்புகள்லாம் வலுப்படுத்தி நரம்பு தளர்ச்சி பிரச்சனைலாம் இல்லாம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலுமே பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பழங்கள் நாம தினமும் எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் விடுபடலாம். இப்ப வயதானவர்கள்லாம் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விடுபடலாம். இளைஞர்களுமே அதுதான். இப்ப பழங்கள் நரம்புகளை வலுப்படுத்துவதற்கு வேண்டிய அடிப்படையான விட்டமின், மினரல்ஸ், ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்குங்க. அந்த கனிமச்சத்துக்கள் எல்லாமே நமக்கு கொடுத்து நரம்புகளை ஸ்ட்ராங் பண்ணுது. ஸோ அதனாலதான் நம்ம தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிட்டே ஆகணும். அந்த பழங்கள் நீங்க உணவுகளை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம், உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் தினமும் ஒரு பழம் சுழற்சி அடிப்படையில் எடுத்துட்டே அவங்க நரம்பு தளர்ச்சி எல்லாம் இல்லாம நரம்புகளை நீங்க பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். அது வயதானவர்களுக்கும் பொருந்தும். அந்த 50-60 வயதிலுமே அவங்க நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளணும்னா பழங்கள் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பழங்கள் போலவே நீங்க கீரைகளையும்